அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்ஜிகே. நண்பர்களே, நாளைக்கு சிஎஸ்கே மேட்ச், நம்மளுடைய 7வது மேட்ச்சு. அங்கே வந்து எல்எஸ்சியில் நடக்குது, அதாவது லக்னோவில் நடக்குது. எல்எஸ்சிக்கு எகென்ஸ்டாக 2 பேரும் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த ஐபிஎல்லில் மோதுறாங்க. இப்போது நம்ம ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போகலாம். சென்ற ப்ரெடிக்ஷன் பார்த்துருப்பீங்க, எல்லாமே அதிகமான வியூஸ் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நன்றி அதுக்கு. இப்போ வாங்க நாளைய மேட்ச்சுக்குள்ளே போகலாம். நாளைக்கு மேட்ச்சில் நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே எப்படி பார்க்க போகிறோம்? ஃபஸ்ட்டு வழக்கம் போல் டாஸ் பார்த்துடலாம். டாஸ் வந்து நாளைக்கு சிஎஸ்கே தான் ஜெயிக்கிறாங்க, பேட்டிங் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது தான் இதாக வந்திருக்கு. சரி, அப்போ நம்ம பேட்டிங் ஃபஸ்ட் எடுத்துடுறோம். உங்களுக்கே தெரியும், நம்மளோட கணிப்பில் வந்து ஃபீல்டு எப்படி பொசிஷன் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே 7:30லேருந்து 8:10 வரைக்கும் நம்பர் 9 வந்து கண்டிப்பாக டாமினேட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து 9 மணி, அந்த 8:10லேருந்து 10 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட வச்சுக்கலாம். 4ஆம் நம்பருடைய ரோல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்பர் 4 2 பக்கம் இருக்காங்க, உங்களுக்கே தெரியும். அதுக்கு அடுத்தது 10 மணிலேருந்து மேட்ச் முடிகிற வரைக்கும் 3ஆம் நம்பர் வந்து அதான் என் டு விக்ட்ரி இல்லையா, அந்த டைமில் 3ஆம் நம்பர் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இதுதான் நம்மளுடைய நியூமெரிக்கல் ஸ்டேட்டஸாக வருது. இப்போது எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து 4, 9, 6 அப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, அப்படி எடுத்துக்கலாம். அடுத்த கான்ட்ரிபியூஷனில் வந்து 4, 9, 3 இப்படி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் இந்த மாதிரி 6, 3 வந்து ஜாயிண்ட் ஆவாங்க. 4, 9 2 பக்கமும் ஆடுவாங்க. நாளைக்கு பிளேயர்ஸில் 2 பக்கமும் ஸ்ட்ராங் டீம் தான். ஆல்ரெடி எல்எஸ்ஜி வந்து ஒரு கொலாப்ஸில் இருக்காங்க. அப்போ இது வந்து எப்படி நல்லா விளையாடுவாங்க, ஏன்னா அவங்க நமக்கு கீழே இருக்காங்க. நாம் இது ஜெயிச்சா தான் நம்மளும் அடுத்த பாயிண்ட் டேபிளுக்கு மேலே போக முடியும். ஆனால் மேட்ச் ரொம்ப டஃப்பாக போகும். ப்ரொடிக்ஷன் ஈவன் வந்து லாஸ்ட் ஓவர் தான் ப்ரொடிக்ஷன் மாதிரி வருது. பார்ப்போம், 2 டஃப் சைடு, அவங்களும் இவங்களும் மோதுறாங்க. ஒரு எட்ஜில் தான் போய் மேட்ச் முடிகிற மாதிரி இருக்குது. அந்த லக் ஃபேக்டர் யாருக்கு அப்படிங்கிறத தீர்க்கமாக பார்க்கும்போது வழக்கம் போல் சிஎஸ்கேக்கே அமையுது. சிஎஸ்கே ஃபேனாக மட்டும் இல்லாமல் நம்ம டேபிள் டாப்பில் மேலே போகிறோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தோடு நாளைக்கு சிஎஸ்கே ஜெயிக்கும் என்று நம்பி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நான் உங்கள் எம்ஜிகே. நன்றி, வணக்கம்.